ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். ஆதியாமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய கண்களில் நமக்கு கர்த்தர் கிருபை கிடைக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. தேவ கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நோவாவுக்கு அந்த கிருபை கிடைத்தது. நம் ஒவ்வொருவருக்கும் தேவ கிருபை தேவை. சங்கீதம் 63:3 வாசிக்கும் போது, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய கிருபைகளை அதிகமாய் தருகிறார். தேவ கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நோவாவின் நாட்களிலே ஏராளமான ஜனங்கள் பூமியில் இருந்தாலும் நோவாவுக்கு தான் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததினாலே அவனுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டது. தேவன் தம்முடைய திட்டத்தை நோவாவுக்கு அறிவித்தார். தாம் என்ன செய்ய போகிறார் என்பதை நோவாவுக்கு கர்த்தர் அறிவித்தார். அன்றைய உலகத்தை தேவன் நியாயம் தீர்க்க அவர் இறங்கினார். ஜனங்கள் பாவத்தினால் நிறைந்திருந்தார்கள். கொடுமையினால் பூமி நிறைந்திருந்தது. இவ்விதமாக நிறைந்திருந்த அந்த பூமியிலே நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாய் இருந்தான், உத்தமனாய் இருந்தான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அந்த வசனத்தில் பாருங்க எப்படி இருந்தான். நீதிமானாய் இருந்தான், உத்தமனாய் இருந்தான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இப்போ தேவ கிருபை அவனுக்கு கிடைத்தது. எல்லாரையும் ஆண்டவர் அழிக்க திட்டம் வைத்திருந்தாலும் கிருபை பெற்ற நோவாவை கர்த்தர் பாதுகாத்தார். இதே போலத்தான் தேவ கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கும் போது தேவன் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். தேவ கிருபை கிடைக்கும் போது நாம் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு செய்தியிலே நாம் பார்க்க போகிறோம். தேவ கிருபை ஒவ்வொருவருக்கும் தேவை. தேவ கிருபை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றியாய் வாழ முடியாது. அவருடைய கிருபையை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய கிருபையை சார்ந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய வழிகளிலே நடக்க நாம் பழக வேண்டும். தேவ கிருபை நமக்கு தேவை. அல்லேலூயா. தேவனுடைய கிருபை நோவாவுக்கு கிடைத்தபடினால் பூமியை தேவன் அழிக்க திட்டம் வைத்திருந்தாலும் நோவாவுக்கு தம்முடைய திட்டத்தை கர்த்தர் சொன்னார். கொப்பேர் மரத்தினால் பேழையை உண்டு பண்ணு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதை நோவா செய்தான். இதனால் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்தார். அன்றைய உலகத்தை அழிக்கும் போதும் புதிய ஒரு உலகத்தை உண்டாக்குவதற்கு கர்த்தர் நோவாவை பயன்படுத்தினார். அக்கிரமக்காரரை சங்கரித்தார், பாவிகளை சங்கரித்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நோவாவின் மூலம் தேவனுடைய திட்டம் நிறைவேறினது. இன்றைக்கும் நம்மிலே தேவனுடைய கிருபை கிடைக்கும் போது நம்மை கொண்டு தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. 22ஆம் வசனத்திலே நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். அந்த கிருபை எப்படி கிடைத்ததுன்னு பாருங்க. 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஸ்தோத்திரம். 5ஆம் வசனத்தில் நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். பூமியில் அப்போ மழையே பெய்யாது, மூடு பனி வந்து நிரப்பினது. ஆனாலும் மழை பெய்யும், பூமியை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொன்னதை நோவா விசுவாசித்தான். பிந்தி எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது 11ஆம் அதிகாரத்திலே, நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று தன் குடும்பத்தை ரட்சிக்க பேழையை உண்டு பண்ணினான். காணாத ஒன்றை கர்த்தர் சொல்லுகிறார். வழக்கமாய் நடக்கின்ற ஒன்றை சொன்னால் நம்புவார்கள். இதுவரைக்கும் நடக்காத ஒன்றை தேவன் சொல்லும்போது அங்கே விசுவாசம் வந்தது. ஸ்தோத்திரம். நோவா அதை விசுவாசித்தான். மழை பெய்யும் என்று சொன்னதை விசுவாசித்தான். இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வருகை அறிவிக்கப்படுகிறது. கடைசி காலத்திலே அந்தி கிறிஸ்து வருவான் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் புதிய வானத்தை புதிய பூமியை உண்டாக்குவார் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
இதெல்லாம் அறிவிக்கப்பட்டதை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். தேவன் அதை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ கிருபையை சார்ந்து வாழும்போது தேவ திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அதான் முக்கியம். தேவன் இந்த பூமியிலே செய்து முடிக்க வேண்டிய அநேக திட்டங்கள் உண்டு. நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. தம்முடைய திட்டத்தை நோவாவை கொண்டு கர்த்தர் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு மோசேக்கு கிருபை கிடைத்தது. மோசேயை கொண்டு கர்த்தர் செய்து முடித்தார். அப்ப தேவ கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய திட்டங்களை நம்மை கொண்டு அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அவருடைய திட்டங்கள் நம்மில் நிறைவேறும். நாம சில திட்டங்களை போட்டு வாழ்வோம். நம்மை குறித்து நம்மை உண்டாக்கினவர் ஒரு திட்டம் போட்டு இருக்கிறார். அந்த திட்டம் நம்மில் நிறைவேற வேண்டும் என்றால் அதற்கு உகந்தவர்களாய் நாம் வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். நீர் உம்முடைய அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம். ஸ்தோத்திரம். 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க. ஆபிரகாம் வெண்ணையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். நல்ல ஆகாரத்தை கொடுத்து உபசரிக்கிறார். நடந்தது என்ன? 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஒரு உற்பவ திட்ட காலத்திலே நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஸ்தோத்திரம். இந்த மாதிரி வாக்கு தத்தங்களை கொடுக்குறாங்க. நடந்தது என்ன? ஈசாக்கு அங்கே வருகிறார். அல்லேலூயா. தேவ கிருபை நம்ம வாழ்க்கையில் கிடைத்தா வாக்கு தத்தங்களை கர்த்தர் நம்மில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேதத்தில் ஏராளமான வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. அந்த வாக்கு தத்தங்களை ஒவ்வொருவர் மூலம் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். கிருபை கிடைத்தது. போகும்போது சும்மா போகல, திரும்பவும் வருவோம். அப்போ வரும்போது ஸ்தோத்திரம், உங்கள் வீட்டில் ஒரு குறை இருக்குது, உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இல்லை, அந்த குழந்தை பாக்கியத்தை நாங்கள் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் அங்கே தேவன் கடந்து போகிறார். தேவ சந்திப்புக்கு அடையாளமாக இது இருக்கிறது. அதே போல மீண்டும் வரும்போது அங்கே ஈசாக்கை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இதே போல தான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எது இல்லாமல் இருக்கிறதோ, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபட. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாக இருக்கும். குறைகளை நீக்குகிற தேவன் நம்ம நடுவில் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ தேவ கிருபை நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும் போது குறைவுகள் எல்லாம் மாறும். ஸ்தோத்திரம். குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். அல்லேலூயா. திராட்சரசம் குறைவுபட்ட கல்யாண வீட்டிலே இயேசு அந்த குறைவை நீக்கினார். உம்முடைய கூடாரத்தை விசாரிக்கும் நாளில் குறைவை காண மாட்டீர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ குறைவோடு அல்ல, குறைவு நீக்கப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு பெரிய பெரிய தரிசனங்கள் எல்லாம் கொடுத்தார். வானத்து நட்சத்திரங்களைப் போல என்றெல்லாம் சொன்னார். கடற்கரை மணலைப் போலெல்லாம் உன் சந்ததி இருக்கும் என்று சொன்னார். ஆனால் அவங்க குடும்பத்தில் ஒரு குழந்தை கூட இல்லை. இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாத வாக்கு தத்தங்களுக்கும் வாழ்க்கையில் நடக்கிறதையும் பார்த்தா சம்பந்தமே இல்லாதது போல இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கும் போது அதை சம்பந்தப்படுத்துகிற ஒரு அற்புதத்தை செய்ய தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தையை சொல்லும்போது அவள் நகைக்கிறாள். கல்லுகளால் கூட ஆண்டவர் பிள்ளையை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ளே இருந்தது. ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய கண்களில் அந்த கிருபை கிடைச்சதுனால இப்போ சொல்லிட்டு போகிறாரு, இன்றைக்கு உனக்கு ஆசீர்வாதம், இன்றைக்கு உனக்கு அற்புதம் தொடங்குகிறது. இன்றைக்கு ஒரு தொடக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். தேவ கிருபை நமக்கு கிடைக்கும் போது இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார். நன்மைகளை கர்த்தர் உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார். இங்க தேவ வார்த்தை அந்த குடும்பத்துக்குள்ள வந்தது, அற்புதம் நடக்கிறது. இதே போல தான் தேவனுடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கும் போது இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தின் துவக்கமாய் அது மாறுகிறது. ஆசீர்வாதத்திற்கு ஒரு துவக்கம் உண்டாகிறது. இதுதான் ஆண்டவருடைய கிருபை கிடைக்கும் போது நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம்
21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார், யோசேப்போடு இருந்தார், அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். யோசேப்பின் மேல மற்றவங்க எல்லாம் அவதூறு சொல்லி, இல்லாததை சொல்லி, பொய்ய சொல்லி சிறைச்சாலைக்குள்ள கொண்டு வந்து போட்டாங்க. அந்த சிறைச்சாலைக்குள்ள இருந்தாலும் கர்த்தர் அவன் மேல கிருபை வைத்தபடினால அங்க இருந்த இடத்துல எல்லாம் அந்த தலைவனுடைய தயவை கர்த்தர் கிடைக்க பண்ணினார். இன்றைக்கு கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கும் போது தேவனுடைய தயவு நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கும். ஹல்லேலூயா. தேவன் யோசேப்பு மேல கிருபை வச்சதுனால இந்த யோசேப்பை எப்படி நடத்துறாங்க? கைதி மாதிரி நடத்தல, தலைவன் மாதிரி. தலைவன் எல்லா பொறுப்பும் இவங்க கையில கொடுத்துறாங்க. கர்த்தர் இருக்கிற இடத்துல கனப்படுத்துவார், இருக்கிற சூழ்நிலைமையில கனப்படுத்துவார். கர்த்தருடைய கிருபையை பற்றி கொள்ள கடவோம், கிருபையை சார்ந்து வாழ கடவோம். போக போக கிருபையை அசட்டை பண்ணிவிடக்கூடாது, கிருபையை புறக்கணித்து விடக்கூடாது, கிருபையை போக்கடிக்க கூடாது. கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. சிறைச்சாலையின் தலைவன் அனைத்து பொறுப்பையும் அவனுக்கு கொடுத்தாச்சு. எல்லா பொறுப்புகளும் இப்போ யோசேப்பு கையில் இருக்குது. யோசேப்பை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சோத்திரம். ஒரு நாள் வந்தது, தேசத்து பொறுப்பை கவனிக்கிறவனா மாறிட்டான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ தேசத்து பொறுப்பை கவனிக்கிறதுக்கு ஆண்டவர் நம்ம எந்த சூழ்நிலைமையில கொண்டு போனாலும் அங்கே ஒரு பயிற்சி கொடுத்து கொண்டே இருப்பார். மற்றவங்களுக்கெல்லாம் தெரியும் பனிஷ்மெண்ட்டு, ஆனால் ஆண்டவருக்கு தான் தெரியுது இவனை இங்கே ட்ரெயின் பண்ணால் தான் நாளைக்கு இவன் தேசத்திற்கு ஆசீர்வாதமாக வர முடியும் என்று சொல்லி அவனை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய தேவன் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இப்போ இருக்கிற சூழ்நிலைமை ஒரு சிறைச்சாலை போல் இருக்குதா? அங்கேயும் கிருபை கிடைக்க பண்ணி உங்க கூட கர்த்தர் இருக்கிறதை காண்பிப்பார். மாமியார் வீட்டில் கர்த்தர் உங்க கூட இருக்கிறத காண்பித்தா எல்லாரும் உங்களை கனம் பண்ணுவாங்க. சோத்திரம். வேலை பார்க்குற இடத்துல கர்த்தர் உங்களோடு இருக்கிறத காண்பித்தால் நீங்கள் அங்கே கனப்படுத்தப்படுவீர்கள். கர்த்தர் எந்த சூழ்நிலைமையில் நம்ம கூட இருந்தாலும் அங்க வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் அவருக்கு சித்தமானதை செய்வான். அது பாபிலோன் மாதிரி இருந்தாலும் சரி, அங்கேயும் ஒரு உயர்வை கர்த்தர் கொடுப்பார். சோத்திரம். தானியேலுக்கு அப்படித்தான் கிடைத்தது. தானியேலோ வென்றால் ராஜாவின் கொழு மண்டபத்தில் இருந்தான். ராஜா இருக்கக்கூடிய அந்த இடத்துல கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்தார். இப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யாத்ராமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இங்கே மோசே சொல்லுகிறார், எனக்கும் உம்முடைய ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததனால் எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லோரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். தேவனுடைய கண்கள்ல நமக்கு கிருபை கிடைத்ததை எப்படி கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது, நீர் எங்களோட வருவதினால் அல்லவா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி கொண்டு வந்த ஞான கண்மலை, அப்படி எல்லாம் கர்த்தர் வழிநடத்தி கொண்டு வந்தாரே. அப்போ இதனால தான் கிருபை கிடைத்தது. கிருபை கிடைத்தது எதனால தெரியும்? அவர் நம்மோடு வருகிறதுனால தான். அவர் நம்மோடு வருகிறது எதனால எப்படி தெரியும்? அவர் நம்ம கூட இருந்தா அவர் கிரியை செய்கிற தேவனாக இருப்பார். அல்லேலூயா. அவர் நம்ம கூட வரும்போது பகல்ல மேகஸ்தம்பம், இரவுல அக்கினி ஸ்தம்பம், எதெல்லாம் யுத்தங்களிலும் ஜெயம், தடைகள்லாம் மாறுது, சிவந்த சமுத்திரம் வழி கொடுக்குது, யோர்தான் வழி கொடுக்குது, கண்மலையிலிருந்து தண்ணீர் வருகிறது, அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அதான் இயேசு நம்மோடு இருக்கிறார். அவர் போன இடத்துலலாம் அற்புதங்கள் நடக்கிறது. இன்றைக்கும் அவர் நம்மோடு இருக்கிறத நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். படிக்கிற பிள்ளைகள் படிப்பில் பார்க்கலாம், வேலை செய்கிறவங்க வேலையில் பார்க்கலாம், மினிஸ்ட்ரி பண்ணுறவங்க மினிஸ்ட்ரியில் பார்க்கலாம். அவர் நம்ம கூட வருகிறார்னா கிருபை கிடைத்ததுனால தான் வர்றாரு. ஹல்லேலூயா. எதனால் எப்படி நாங்கள் கண்டுபிடிப்பது? நீர் எங்களோடு வருகிறதுனால அல்லவா. அதான் அந்த அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை, நீர் எங்களோடு வருகிறதுனால அல்லவா. இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். இரண்டாவது, அவர் நம்மோடு வருகிறதுனால நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? நான் விசேஷித்தவன். நம்ம சாதாரண ஆட்கள் கிடையாது, நம்ம விசேஷித்தவர்கள் தான்.
உங்களை பற்றி உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? நான் ஒரு விசேஷித்தவன். அடுத்தது பாருங்க, 13ஆம் வசனம் வாசிக்கும் போது, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். ஸ்தோத்திரம். இங்க சொல்லப்பட்டிருக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும். அப்ப கிருபை கிடைச்சா நம்ம யாரை புரிந்து கொள்வோம்? தேவனை தெரிந்து கொள்றதுக்கே ஒரு கிருபை தேவை. எல்லாரும் இல்லைன்னா தெரிஞ்சிருப்பாங்களே, உலகமே தேவனை தெரிஞ்சிருக்குமே. உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும். ஒன்றான மெய் தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். அவர் அறிந்து கொள்வதற்கே ஒரு கிருபை நமக்கு வேணும். அப்போ தேவ கிருபை நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும் போது தான் தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர முடியும். உலக அறிவு, பாவ அறிவு, அசுத்த அறிவுலாம் ரொம்ப வேகமாக பரவுது. தேவனை அறிகிற அறிவு குறையுது. ஆனால் கிருபை கிடைச்சிச்சுன்னா தேவனை அறிகிற அறிவிலே வளர கர்த்தர் கிருபை செய்வார். தேவனை அறிகிற அறிவு என்னும் உம்மை அறியணும். ஸ்தோத்திரம். அப்போ அந்த நெருக்கமான வாழ்க்கை, தேவனை புரிந்து கொண்டு வாழும் வாழ்க்கை நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி, என் தயையெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி, கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி. ஸ்தோத்திரம். இங்க சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டோடைய கண்களில் கிருபை கிடைச்சிச்சுன்னா கிருபையாக இருப்பார், இரக்கமாக இருப்பார். தேவனுடைய கிரியைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படும். அதனால் கிருபையை பெற்றுக்கொள்ள கிருபாசன தண்டை நெருங்குவோம். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாகிறது. கிருபை நிறைந்தவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிருபையில் வாழ வளர கர்த்தர் உதவி செய்வாராக. அந்த பலனை நமக்கு தருவாராக. ஸ்தோத்திரம். தேவ கிருபை அது என்றும் உள்ளது. அந்த கிருபையிலே வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம வாழ்க்கையில் தேவ கிருபை இருக்கிறது, தேவ கிருபை உண்டு என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ராஜா சாதோக்கை நோக்கி, தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ, கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால். எல்லாரும் இந்த பகுதியிலிருந்து வாசிங்க. கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வர பண்ணுவார். ஹல்லேலூயா. இவர் கடந்து போராடல, அவர் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததுன்னா நிச்சயமா அந்த வாசஸ்தலத்தின் மேலே எனக்கு வாஞ்ச இருக்குன்னு தெரியும், தேவராஜ்யத்தின் மேலே எனக்கு ஒரு தாகம் இருக்குன்னு தெரியும், என்னை திரும்ப வர பண்ணுவார். அல்லேலூயா. நீங்கள் எந்த பகுதியிலிருந்து தள்ளப்பட்டீர்களோ, எந்த பகுதியிலிருந்து துரத்தப்பட்டீர்களோ, எந்த பகுதியிலிருந்து தேவன் உங்களுக்கென்று வைத்த நன்மைகளை விட்டு உங்கள் வாழ்க்கை புரட்டப்பட்டதோ திரும்ப வர பண்ணுவார். கர்த்தரை வாஞ்சிக்கிறவர்களை, தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களை, தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்களை, ஆராதனையை வாஞ்சிக்கிறவர்களை, எழுப்புதலை வாஞ்சிக்கிறவர்களை கர்த்தர் திரும்ப வர பண்ணுவார். திரும்ப வர்றாரு. தூசித்த சிமையெல்லாம் அங்கே வந்து நிற்கிறார். யாரெல்லாம் அவங்கள பழித்து பேசினாங்களோ அதே ஆள் மத்தியில் நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். தலை நிமிர பண்ணுகிறவர். அல்லேலூயா. இரத்த பிரியனை தொலைந்து போன்னு விரட்டினாங்க. நடந்தது என்ன? அவங்கெல்லாம் வந்து வரவேற்கிறாங்க. இப்படிப்பட்ட கிருபைகளை காண பண்ணுவார் ஆண்டவர். கிருபை வேணும், தேவ கிருபை. கிருபைக்கு காத்திருக்கணும். ஸ்தோத்திரம். இப்படி கிருபைக்கு காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும். நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. தேவ சமூகத்திற்கு நேரம் இல்லை, குடும்ப ஜபத்துக்கு நேரம் இல்லை, அதிகாலையில் எழும்பி ஜபிக்க என்னால் முடியல, ஸ்தோத்திரம், விழித்து ஜபிக்க என்னால் முடியல, ஒரு நாள் 2-3 நாள் லீவு போட்டு ஜபத்தில் காத்திருக்க என்னால் முடியல, அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. நம்ம எல்லாம் காத்திருந்து தேவ சமூகத்தில் ஜபம் பண்ணுவதற்கு நேரத்தை ஒதுக்கணும். ஒவ்வொரு மாதத்திலும் ஜப நேரங்கள் ஒதுக்கப்பட வேண்டும். கர்த்தர் அந்த கிருபைகளை தருவாராக. அல்லேலூயா. திரும்பி வர பண்ணுவார். சிறையிருப்பிலிருந்து திரும்பி வர பண்ணுவார். அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வர பண்ணுவார்.
எல்லா பிரச்சனைகள் இருந்து திரும்பி வர பண்ணுவார். ஏனென்றால் நம்முடைய தேவன் தான் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர், சர்வ வல்லமை உள்ளவர். ஸ்தோத்திரம். திரும்பி வர பண்ணுவாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகள் அடிமைத்தனத்தில் இருந்தா கர்த்தர் திரும்பி வர பண்ணுவார். எந்த சிக்கல்களில் சிக்கி கிடக்கிறார்களோ அவர்களை திரும்பி வர பண்ணுவார் நம்முடைய தேவன். ஸ்தோத்திரம். காலங்களையும் சூழ்நிலைமைகள் எல்லாவற்றையும் மாற்ற அவரால் முடியும். எல்லாம் அவருக்கு உட்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த உணர்வு நமக்கு வேணும். இப்போ இதிலிருந்து எதை பிடித்து கொள்ளணும்? கிருபையை தான் சார்ந்து கொள்ளணும். கிருபை கிடைக்கணும். ஆண்டவரே, நீங்கள் அதைத்தார் இதைத்தாரெலாம் வேண்டாம். காத்திருந்து கிருபையை பெற்றுக்கொள்ளும் போது ஸ்தோத்திரம் இதெல்லாம் தன்னாலே நடக்கும். தேவ கிருபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கிருபையை பற்றி கொள்ளணும். கிருபையை சார்ந்து கொள்ளணும். அசட்டை பண்ணிடக்கூடாது. தேவன் தரும் கிருபைகளை போக்கடிக்கக்கூடாது. சிலருக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் வரும், அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், இதெல்லாம் அப்படி எளிதாக போக்கடிப்பார்கள். இன்னைக்கு நம்ம கிருபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது எல்லாம் நம்மை சூழ்ந்து வரும். நம்புறீங்களா? 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர். அடுத்த வசனம். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். அந்த தேவ கிருபை நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது அது அப்படியே சந்ததிக்குள்ளேயும் கடந்து வருகிறது. தகப்பனுக்கு சொன்னார், பிள்ளை மூலம் நிறைவேற்றுகிறார். ஸ்தோத்திரம். சந்ததியிலே ஒரு ராஜாவை வைத்து கொண்டே இருக்கிறார். கிருபை நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும்போது நம்ம சந்ததியே ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் இன்னைக்கு நம்மளோட நின்றக்கூடாது. நம்ம உண்மையாக கர்த்தருக்கு இருக்கும்போது நம்ம சந்ததியே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. எது ஆசீர்வதிக்கப்படணும்? சந்ததி போயிடக்கூடாது. தேவனை சார்ந்து வாழும்போது 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்வாராம். உத்தமமாக உண்மையாக கர்த்தரை சார்ந்து கொள்ளும்போது அந்த கிருபை சந்ததிக்கு வரும், பிள்ளைகளுக்கு வரும், பேர பிள்ளைகளுக்கு வரும். தலைமுறை தலைமுறையாக அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் வர பண்ண வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக 5ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து, உம்முடைய மிகுந்த கிருபையினாலே உம்முடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்து, உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். ஸ்தோத்திரம். கிருபையினால தான் ஆலயத்துக்கே வர்றோம். தேவ ஆலயத்துக்கு வருவதே ஒரு கிருபை தான். நீங்க ஆராதிக்க வந்ததே ஒரு கிருபை தான். விசுவாசிக்கிறீங்களா? நான் ஆராதிக்க வந்ததே கிருபை தான், ஆலயத்துக்கு வந்ததே கிருபை தான். உம்முடைய பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். ஒருத்தன் பயபக்தியா மாறுறான்னா ஒரு கிருபை கிடைச்சாதான் பயபக்தியா மாற முடியுமே தவிர சுயத்துக்குள்ள பயபக்தி கிடையாது. சுய சக்தினாலாவது சுய பக்தினாலாவது. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட சுய பக்தி அல்ல, பயபக்தி. ஆலயத்துக்குள்ள வந்து தேவ பயத்தோட மனத்தாழ்மையோட இருந்து பயபக்தியோட தேவனை பணிந்து கொள்கிற கிருபை அது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப விசேஷித்ததாக இருக்கிறது. தேவனை பயபக்தியோடு தொழுது கொள்வதற்கு அவருடைய கிருபை நமக்கு தேவை. கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கும்போது நமக்குள்ள ஒரு பயபக்தி உண்டாகுது. அவங்க ஆராதிக்கிறது வித்தியாசமாக இருக்கும். அவங்க ஆராதனை முறைமையில் ஒரு வித்தியாசம் இருக்கும். பயபக்தியோடு கர்த்தரை ஆராதிப்பாங்க. நடுக்கத்தோடு பயத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும். அசட்டைக்காரர்களாய் கர்த்தரை ஆராதிக்க முடியாது. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். அவர் உண்மை உள்ளவர். அவர் நீதி உள்ளவர். பரிசுத்தம் உள்ள தேவன். அதனால் அவருக்கு முன்பாக அந்த பயபக்தி, மனிதன் அல்லங்க முக்கியம், அவர் தான் முக்கியம். அந்த பயபக்தியாக கர்த்தரை தொழுது கொள்றதுக்கு இந்த கிருபை தான் உதவுது. பக்தியோடு கர்த்தரை ஆராதிக்கணும். ஆனால் இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குற உங்களுக்குரிய வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தருடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததுன்னா இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கணும். இதெல்லாம் எனக்கு உரியது. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் என்னை பயபக்தி உள்ளவனாய் ஆராதிக்க வைப்பார். உண்மையாக கர்த்தர் என்னை ஆராதிக்க வைப்பார். இந்த உணர்வு நமக்குள்ள இருக்கணும். 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தருடைய வீட்டிலே
நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கிருபை கிடைக்கும் போது நம்ம என்ன மாறுகிறோம்னா தேவனுடைய வீட்டில் நிலைத்திருக்கிறவங்களா வைப்பார். ஹல்லேலூயா. தேவனுடைய வீட்டில் நிலைத்திருப்பதற்கு ஒரு கிருபை வேணும். பாவிகள் நீதிமான்களின் சபையிலே நிலை நிற்பது இல்லை. பாவத்துக்குள்ள வாழ்ந்தோம்னா சபையில் நிற்க முடியாது. ஆனால் கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய ஆலயத்திலே நீடித்த நாட்களாய் கர்த்தர் நிலைத்திருக்க வைப்பார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கிருபையினால் நிரம்ப வேண்டிய யூதாஸ் பணத்தினால் நிரம்ப ஆரம்பிச்சிட்டான். பணத்தினால் நிரம்பி கடைசியில் ஒரு நாள் வந்தது, இயேசுவே விலை பேசிட்டான். மொத்த விலை ஹோல்சேல் வியாபாரி மாதிரி மாறிட்டான். அப்போ சத்தியத்தினால் நிரம்பணும், வசனத்தினால் நிரம்பணும், ஆசீர்வாதங்களால் நிரம்பணும். பொறுப்பு நம்ம கையில் இருக்கும். இப்போ நம்ம கையில் ஏகப்பட்ட பொறுப்புகள் இருந்தாலும் அது நம்மளை நிரப்பக்கூடாது. ஸ்தோத்திரம். நம்மை நிரப்ப வேண்டியது தேவ கிருபை தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மற்றதெல்லாம் சைடில் தான், அது ஒரு ஓரத்தில் நம்ம செய்ய வேண்டிய சின்ன சின்ன வேலைகள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய வீட்டில் நிலைத்திருப்பதற்கு கர்த்தர் அந்த கிருபையை கொடுக்கிறார். இன்றைக்கு நம்மை கர்த்தர் அப்படி தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய வீட்டின் நன்மையினால் நம்மை திருப்தியாக்குவார். அவருடைய வீட்டில் ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவனுடைய வீட்டில் இருக்கிற நன்மைகளால் நாம் நிரப்பப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். சங்கீதம் 52:8 வாசிக்கும் போது, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். பாருங்க, அந்த கர்த்தருடைய கிருபையை சார்ந்து வாழ்றவங்க ஆலயத்தில் எப்படி இருப்பாங்களா? பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பார்கள். ஒலிவ மரம் மாதிரி ஓங்கி வளர வைப்பார். ஆலயத்துக்குள்ளதான் அந்த ஆசீர்வாதம் இருக்குது. ஆலயத்துக்குள்ள இருக்கிறவங்கள கர்த்தர் ஓங்கி வளருகிற பச்சையான ஒலிவ மரத்தை போல ஆசீர்வதிக்கிறார். ஒலிவ மரம்னு என்ன ஞாபகம் வருது? உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். சோத்திரம். அப்ப பிள்ளைகள் ஒலிவ மரம் ஓங்கி வளரக்கூடியது. ஒலிவ எண்ணெய் விளக்கை எரிய பண்ணுகிறது. அனாயிண்டட் ஒன்னா கர்த்தர் வைப்பார். அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்கள். அந்த மரத்துக்குள்ளேயே அந்த எண்ணெய் இருக்குது. ஸ்தோத்திரம். இதே போலத்தான் ஆண்டவர் நமக்குள்ளே அபிஷேகத்தினால் நிரம்பினவர்களாக கர்த்தர் வைப்பார். பச்சையான ஒலிவ மரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பச்சையான ஒலிவ மரத்திலிருந்து வர்ற ஒலிவ எண்ணெய்தான் விளக்கை எரிய வைக்கிறது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவன் அவருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் பரிசுத்தாவினால் நிறைந்தவர்களாய் கர்த்தர் நம்மை வைப்பார். பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர்கள் ஒரு ஆளை பார்க்கும்போதே அவங்களுக்குரிய வார்த்தை தீர்க்க தரிசனம் வரும். அவங்களுடைய உள்ளத்தை கர்த்தர் நமக்கு சொல்லுவார். அவங்க பிரச்சனையே சொல்லுவார். அவங்க பாரத்தை சொல்லுவார். இப்படிப்பட்ட பச்சையான ஒலிவ மரம் தேவ கிருபை நமக்குள்ள இருக்கும்போது நாம் ஒலிவ மரங்களாக இருப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 89:24 வாசிக்கும் போது, என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயருமா. அடுத்து கிருபையை சார்ந்து வாழும்போது, கிருபை கிடைக்கும் போது என்ன நடக்கும்னா கொம்பு உயரும். இப்படிப்பட்ட கிருபையிலே வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. நல்ல தேவனே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. உடைய கிருபையிலே வளர உதவி செய்வீராக. சகல தடைகளை நீக்கி போடுங்க. உங்க பெரிய அபிஷேகத்தினால் நிரப்புங்க. நுகங்களை உடைங்க, வல்லமே விளங்க பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உடைய கிருபையில் மேன்மைகளை பெற்று வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
Rock City AG Church. Service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 99 7 660 7364.